ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து ஒன்று தேடி வந்திருக்கேன். என் பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லாத அளவுக்கு நீ நினச்சி கூட பார்க்காத வகையில் உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தரப்போகிறேன். நீ விரும்புவதையெல்லாம் விரைவில் பெறப்போகிற என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படி அனைத்தையுமே உனக்காக சிறப்பாக செய்து கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நான் என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். அதனால போனது போகட்டும்னு விட்டுட்டு இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. இன்னையிலிருந்தே எல்லாமே அதிசயமாகவும் அற்புதமாகவும் அழகாகவும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கப் போகுது. நீ உன் வாழ்வில் உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. நீ மனசளவில் யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத பிள்ளையாக இருந்ததால தான் நீ செய்த பல புண்ணிய காரியங்களுக்கான பலனை இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என் அருளால ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் தீரப்போகுது. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை இனி ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. இத்தனை நாளா உனக்கு பிடிக்காத விஷயங்களே நடந்துகிட்டு இருந்தது அனைத்தையும் சரி செஞ்சு இப்போது உன் மனம் விரும்பும் விஷயங்களான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுக்க போகிறேன். எல்லாமே தள்ளி தள்ளி போகுதே, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனையாகவே வருதேன்னு நீ கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். தனியாக நிற்கிறோமேனு தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு நான் துணையாக நின்று நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்கள்லையும் வெற்றியை கொடுக்க போகிறேன். நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக நான் வந்துட்டேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தானே பேசுனாங்க. உனக்காக நல்லது சொல்லவும் நல்லது செய்யவும் உனக்கான நியாயத்தை பேசவும் ஒருவர் கூட வராததால தான் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து பேசி உனக்கு நல்லது நடக்கும்படி செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு சிலரை விலக்கி வைக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ மறுபடியும் அவர்களோட சேர்ந்தினா உன் வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்படும் என்பதால் தான் இனிமே அவங்களுக்கும் உனக்கும் நட்பு வேணாம், உறவு வேணான்னு உன் நன்மைக்காகவே சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும்படியாக உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படியாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை பார்க்க போகிற. இனி எல்லாமே உனக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும் விதத்தில் நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. எப்போவுமே எந்த விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக மட்டுமே யோசிக்காம தைரியமாக துணிவாகவும் நீ யோசிக்கும் போது தான் மிக மிக பெரிய விஷயங்களையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிச்சு உன்னால் சாதனைகளை படைக்க முடியும். ஒருபோதும் தைரியத்தை மட்டும் கைவிடாத. நீ கேட்ட மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக நான் இருக்கும்போது, நீ வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிம்மதி கிடைக்கும்படியாக பல நல்ல நிகழ்வுகளை நான் செய்ய போகிறேன். நீ செய்த நல்ல செயல்களுக்கான புண்ணிய காலங்கள் ஆரம்பமாகும். எந்தவித காரணத்திற்காகவும் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீ இடம் கொடுக்காதே என் செல்லமே. என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு எந்த மன குழப்பமும் வேண்டாம். உனக்கான வருங்காலத்தை மிக சிறப்பானதாக நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் நிகழத்தான் போகுது. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு
நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. என்னையே வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் கஷ்டம் வருதேன்னு நினைச்சு வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாரு. தாமதமானாலும் தரமான அற்புதங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. உனக்கான ராஜயோகத்தை கொடுத்து நீ நினைச்சதை விட சிறப்பாக தான் உன்னை வாழ வைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. நீ செய்ய போற நல்ல விஷயத்தை நடக்கக்கூடாதுன்னு அதை தடுப்பதற்காக 1000 பேர் வந்தாலும் நான் உனக்கு துணையா இருக்கும்போது, என் அனுமதியோடு நீ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். ஒவ்வொரு முறையும் நீ என்கிட்டயே வந்து என்னை பற்றியே குறை சொல்ற. அம்மா வராகி தாயே, நீ எனக்காக ஏதாவது செய்தியா இல்லையா? என் கூட இருந்து நான் கஷ்டப்படுறதையெல்லாம் பார்க்குறியா இல்லையா? நீ எதுக்காக என்னை சோதிக்கிறேன்னு நீ கேட்ட வார்த்தைகளையெல்லாம் கேட்டுட்டு உனக்கு நல்லது செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்கிட்ட கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் அன்பை காட்டினாலும் பாசத்தை காட்டினாலும் எப்படியுமே உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிப்பேன். நீ தோத்துட்டோமே நினச்சி கவலைப்படாம நிச்சயமாக ஜெயிப்போம்னு நம்பிக்கையோடு இரு. ஒரு முறை ஜெயிப்பது மட்டும் வெற்றி கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்யணும். அதில் தோத்தாலும் கவலைப்படாமல் மறுபடியும் அடுத்த அடியை எடுத்து வச்சு முயற்சி செய்யும் போது தானே அது ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அம்மா வராகி தாயே, யாரை நம்புறதுனே எனக்கு தெரியலன்னு கவலையோடு இருக்கக்கூடிய உன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீ உன்னையும் உனக்குள்ள இருக்கிற என்னையும் மட்டும் நம்பினா போதும். உன்னை தடுக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால நான் போய் நின்று உன்னை காப்பாற்றுவேன். உன் துன்பங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியோட உன் வாழ்க்கையை நடத்திட்டு போ. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ கண்ட கனவு எல்லாமே கைகூடுவதற்கான காலம் வந்துடுச்சு. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் உனக்காக நிர்ணயம் செஞ்சிட்டேன். உன் கையில் கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள்ளும் போது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து இன்னும் உன் வாழ்க்கை உயரும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் ஒரு தாயாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ என்னுடைய ஆலயத்துக்கு வந்து மௌனமாக என்னை தரிசித்து விட்டு போகும்போது பல விஷயங்களை என்னால் உனக்காக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்ய முடியும் என் செல்லமே. உனக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு தோணுதோ அதை உன் விருப்பப்படி செஞ்சுட்டு போ. நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் துணையாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேற்றம் தருவாயில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்காக யார் எதிராக என்ன செஞ்சாலும் அத்தனையையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். மன தைரியத்தை இழந்து விடாமல் தைரியமாக இரு. உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கும் வரை நான் ஓயமாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதுதான் என்னுடைய வேலை. இந்த வராகி அம்மாவை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா உனக்கு தேவையானது அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை. ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்க உனக்கு என் அருள் சீக்கிரமே வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையும் இன்றிலிருந்தே மாறப்போகுது. கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு இனி முன்னேறுவதற்கான வேலைகளை செய். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உன்னை வளமான ஆளாக மாற்றும். சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் சாணக்கிய தரத்தோடும் இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. யாரையுமே நம்ப முடியாத நிலைமையில உன் வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை மட்டுமே முழுவதுமாக நம்பும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும்.
என் அருளும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைய ராஜயோகம் நிறைஞ்சதாக மாத்திடும் என் செல்லமே. நீ கோபப்படுற ஆளுதான், ஆனா உன் மனசுக்குள்ள எந்த பழிவாங்கும் உணர்ச்சியும், எந்த எதிர்ப்பும், எந்த எரிச்சலும், யார் மீதும் வெறுப்பையும் நீ வச்சுக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். உன்னுடைய கோபம் கூட ஒரு வகையான பாசம்தான். உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தானே நீ கோபத்தோட உரிமையோட பேசுகிறாய். அதை புரிஞ்சுக்காத மனிதர்கள் வேணும்னா உன்னை தப்பா நினைக்கலாம். ஆனா இந்த வராகியம்மா நீ கோபப்படுறத ஒருபோதும் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா உனக்கு எந்த கோபம்னாலும் என்கிட்ட வந்து காமி. மனிதர்களிடம் கோபப்பட்டு உன் வாழ்க்கைக்கான சிக்கல்களை நீயே உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. கிடைச்சதை பத்திரமா பாதுகாப்பாம இல்லாததுக்கும் கிடைக்காததற்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது பாலைவனத்துல போற பாதை தெரியாம பயணிப்பது போலதான். முதல்ல உன்கிட்ட இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோ, இல்லாதத அப்புறம் பார்த்துக்கலாம் என் செல்லமே. இந்த வராகியம்மாவின் கரத்தை பற்றி இருக்கும் உன்னை நானே காப்பாத்தி எல்லா விதத்திலும் உனக்கு நன்மை நடக்கச் செய்வேன். அதனால கலக்கமடையவோ திகைப்படையவோ வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கேன்னு நின. என்னை நான் தான் உன்னை நோக்கி வரவழைத்தேன் என்பது போல நீ என்னை வணங்கும்படி செய்த இந்த வராகியம்மா உன் கர்ம வினைகளையும் தீர்த்து உன் மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியா மாத்த போறேன். நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றை தான் இன்று நான் உன் கைகளில் தரப்போறேன். உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடையும் வரைக்கும் யார் என்ன பேசினாலும், என்ன சொன்னாலும், எவ்வளவு திட்டினாலும், கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காம முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் செய்யி. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் வகையில நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ முன்னேறி போகும்போது காதுகளை மூடிக்கணும். இல்லைனா மற்றவங்க பேசுற வார்த்தைகள் உன் காதில் விழுந்தாலே நீ விழுந்து விடுவாய் என் செல்லமே. இந்த உலகத்துக்கு யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அடுத்தவங்களை திட்டிக்கிட்டும் தூற்றிக்கிட்டும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டும் தான் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இருக்காங்க. அதனால ஏன் இவங்க இப்படி செய்றாங்கன்னு நீ யாரை பார்த்தும் யோசிக்காம, எதுக்காகவும் ஏங்காம உன்னுடைய போராட்டங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முழுவதுமாக என்னை நோக்கி சரணடைஞ்சிடு. இந்த வராகியம்மா உன் மன சஞ்சலத்தை எல்லாம் போக்கி உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உன் மனசுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட நிச்சயமாக கொடுப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள மறந்துட்டு அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை பற்றி நினைக்க ஆரம்பி. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன் வாழ்க்கையை நினச்சி பயப்படுறத முதல்ல நிறுத்து. பயங்கிறது உன் மனசுக்குள்ள தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால எதுக்காக பயப்படாம நம்பிக்கையோட பொறுமையோட உன் கடமைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. நிச்சயமாக உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி நடக்கிற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயத்துல கவனம்